கண்ணுல தெரியும். இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்பாரு, பிள்ளையார சேவிச்ச பிள்ளையார் என்ன பார்த்தா சிரிச்சாரு அப்படிப்பாங்க. சிரிக்கிறதுங்கிறது நாம நினைச்சிருக்கோம், சிரிக்கிறது வாயினாலதான் சிரிக்க முடியும். only through the lips. No. There is very subtle smile. It is reflected through the eyes. அதாவது அந்த கண்ணுல சந்தோஷம் தெரியும். So that is called Atimantahasam. Smita, Susmita, Mandasmita, Atimandasmita. அந்த சுஸ்மிதாலாம் அதெல்லாம் மென்டல் ஹாப்பினஸ். அந்த ஆதிமந்த ஸ்மிதா அப்படிங்கிறது இந்த நெற்றியில இந்த ஃபோர் ஹெட் இருக்கு இல்லையா, தட் இஸ் வாட் இஸ் கால்டு மேதா சக்கரான். இந்த இடத்துல இந்த ஃபோர் ஹெட்டும் கிரவுனும் சேர்ற இடத்துல, அந்த இடத்துல குரு 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 குருன்னு இருக்கும். அது வந்து ஆதிமந்த ஸ்மிதா. அந்த சந்தோஷம் ரொம்ப உயர்ந்த சந்தோஷம். யோகிகள் அந்த நிலையில இருக்க கண்ணு வின் பண்ணாது, அவங்களுக்கு இந்த இடத்துல குறு குறுன்னு இருக்கும். ஸோ எதுக்கு சொல்ற பிரஹசன்னிவ, அந்த அர்ஜுனன் பார்த்து லேசா புன்முறுவல் போட்டு இந்த வாக்கியத்தை சொல்றாரு. தம் வாச்ச வச்சக இதம் வச்சக, இந்த வார்த்தையை சொல்றாரு. ஸ்ரீ பகவான் வாச்ச. இப்போ ஒரு கிளாஸ்லயும் சொல்ற மாதிரி கிருஷ்ணர் வந்து அவருக்கு கொஞ்சம் கிரேடட் அப்ரோச்ல he is trying to convince him. The highest grade. இவன் என்ன சொல்றான், நான் வந்து துரோணரையும் பீஷ்மரையும் கொன்னுடுவேன் அப்படின்னு. அப்ப அவனுக்கு வந்து ஆத்ம வித்யா, that is highest வித்யா, அதுலயே நான் ஆரம்பிக்கிறார். முட்டாளே, ஆத்மாங்கிறது வேற உடம்புங்கிறது வேற, நீ உடம்ப தான் கொல்லலாம், ஆத்மாவை கொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்கு he gives a lot of argument. அசோச்யான் அன்வசோஷத்வம் பிரஜ்ஞாவாதாம் ச பாஷசே கதாசூம் ந கதாசூம் ச ந அனுசோச்சந்தி பண்டிதாஹ. அசோச்யான் அன்யசோச்சஸ்வம் பிரஜ்ஞாவாதாம் ச பாஷசே. அசோச்யான் சோகம், சோச்யான் எதை பத்தி துக்கப்படுறதோ, அசோச்சியான் எதை பத்தி துக்கப்படக்கூடாதோ, அன்வசோச்சஸ்துவம் அதை பத்தி நீ துக்கப்பட்டு இருக்க, பிரஜாவாதாம் பாஷத்தை எதை பத்தி கவலைப்படக்கூடாதோ, எதை பத்தி கிரீவ் பண்ணக்கூடாதோ, யூ ஆர் கிரீவிங் ஓவர் சம்திங் ஓவர் விச் யூ ஷுட் நாட் கிரீவ். அண்ட் தென் யூ ஆர் டாக்கிங் லைக் அ பிரஜாவான், யூ ஆர் டாக்கிங் லைக் எ வைஸ் மேன். கதாசூம் அகதாசூம் ச நானுசோச்சந்தி பண்டிதாஹ. Panditaha, the wise man, Gatasum, Agatasum, Cha. All these things which come and go, na anusochanti, they do not worry about anything. That is, the wise people do not worry about all the fleeting things. That is, they care only for whatever is permanent. Adukapra, he starts, what is Atman? நத்வேவா அஹம் ஜாதுநாசம் நத்வம் நேமே ஜனாதிபாஹ நதயேவ ந பவிஷ்யாமஹ சர்வே வயமத பரம். வேல்சாமி, வேல்சாமி, இன்னைக்கு என் தங்கையும் கிருஷ்ணமூர்த்தியும் இன்னொரு புது இவரை ஜாயின் பண்ணிருக்காங்க. அதனால ஐ எம் ரிப்பீட்டிங். ஓகே ஓகே. அதான் இன்னைக்கு அந்த யோகா போர்ஷன் முடிச்சுலான்னு பார்த்தேன். ஓகே, because my sister missed a lot of classes. Okay, and Krishna, I will continue. Don't worry. Okay, okay. நத்வேவாஹம் ஜாதுநாசம் நத்வம் நேமே ஜனாதிபாஹ நசயேவ ந பவிஷ்யாமஹ சர்வே வயமத பரம். நது ஏவ அஹம் ஜாதுநாசம், நீயோ நானோ எப்பொழுதும் இல்லாமல் இருந்ததில்லை.
There was never a time when we were not there, when I was not there, when you are not there, and when these things are not there. And there will never be a time when we will not be there. It means that we will always be there. And he says, how Dehino yasmin yata dehe kaumaram yavvaram jara tata dehantara praptihi dheerastatra muhyati தேகினக இந்த தேகத்தை உடையவன் அஸ்மின் யதா தேகே இந்த தேகத்துல எப்படி கௌமாரம் யவ்வனம் ஜரா குழந்தையா வாலிபனா கிழவனா இருக்கானோ ததா தேகாந்தர பிராப்தி அதே மாதிரி இந்த உடம்பு போனதுக்கு அப்புறம் he gets தேகாந்தர பிராப்தி he gets another body தீரஹா தத்ர ந முக்கியத்தே தீரன் அப்படின்னாக்க நம்ம தமிழ்ல நினைக்க தீரன் அப்படின்னாக்க சூரன் தைரியசாலி நோ தீ அப்படின்னாக்க இன்டெலிஜென்ஸ் தீரன் அப்படின்னாக்க வைஸ் மேன் தீரஹ தத்ர ந முஹ்யதி. So this is the first argument that you are not the body. The body keeps on transforming, but you are the same I, you are the same person. And therefore the body only keeps on changing. You never change. You are the same person. சின்ன வயசுல குழந்தையா இருந்தா நானே தான் இப்போ 72 வயசு அவங்ககிட்ட பேசுறேன். அப்போ இருந்த உடம்பு இப்போ இல்லை. பட் ஐ எம் தி சேம். ஸோ திஸ் அவேர்னஸ் இஸ் ஆத்மன். ஸோ இந்த உடம்பு போனதுக்கு அப்புறம் இஸ் அவேர்னஸ் வில் கண்டினியூ. அதனால அறிவாளி வைஸ் மேன் வில் நாட் வரி அபவுட் இட். मात्रा स्पर्शंत कौंतेय शीतोष्ण सुख दुःखदाः आगमो अपायिनो अनित्याः तां स्थितीक्ष भारत. இது உடம்புல இருந்து நீ எப்படி உன்னை விடுபடணும், வாட் தி டைப் ஆஃப் பிராக்டிஸ் யூ ஹேவ் டு டூ. அதுக்கு அந்த பிரத்யாஹாரா அப்படின்னு இதுல there Patanjali Yoga Sutra. Withdrawal from the senses. So getting your body consciousness is taught here. Then you mean that you have to get over your indriyas. இப்போ இந்திரியங்கள் என்ன பண்ணுறாங்க, மாத்ரா ஸ்பர்சந்த் கௌந்தேய, மாத்ரா ஸ்பர்சந்த் கௌந்தேய, மாத்ரா அப்படின்னா கான்டாக்ட் ஆஃப் தி சென்சஸ், ஸ்பர்ஷஸ் டு கான்டாக்ட் வித் தி ஆப்ஜெக்ட்ஸ், கான்டாக்ட் பிட்வீன் சென்சஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். கௌந்தேயோ குந்தி புத்ரா. சீதோஷ்ண, இட் gives rise to சீதா உஷ்ண, it gives rise to cold and heat. The body feels it. Sukha dukkadaha, you feel it as pain or pleasure. That is your mind which interprets it as painful or pleasurable. The man who is hypnotized, for him what is painful in the wake state may be pleasurable, what is pleasurable in the waking state could be painful. So it is the mind state, mental state which differentiate is heat and cold as sukha and dukkha. Heat and cold ஒரு எக்ஸாம்பிள் தான். anything sweet and bitter. ஸ்வீட் சாப்பிட்டா சுகமா இருக்கு, பிட்டரா சாப்பிட்டா கசப்பா சாப்பிட்டா துக்கமா இருக்கு. ஆனா it is not the tongue which interprets, it is your mind which interprets. So ஆகமோ அபாயினோ அனித்யாக, இது எல்லாம் வந்து போகக்கூடியவை. எது சுகம் துக்கம், சீத உஷ்ணம், pleasure pain, they are anityaha. They are anitya, they are impermanent. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும், நாளைக்கு கஷ்டம் இருக்கும். இன்னைக்கு ஸ்வீட்டு கிடைக்கும், நாளைக்கு பாவக்காய் கிடைக்கும். இன்னைக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும், நாளைக்கு கஞ்சி கிடைக்கும். அதாவது சுகமா துக்கமா நீ அதை தாண்டணும்.
அப்படிப்பட்டவனுக்கு எப்படி எம் ஹீனா வியதேதே புருஷம் புருஷ சப சம துக்க சுகம் தீரம். சீனிவாசன், ஹலோ கிருஷ்ணமூர்த்தி பேச ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. இந்த பாடி ஹீட், கோல்டு, பெயின் எல்லாம் வந்து only பாடிக்கு தான் இல்லை, the soul is mere spectator. He doesn't enjoy any of these things. He does not enjoy any of these things. That is correct தானே? அதேதான். And he does not enjoy anything provided you detach yourself from the body. Okay. The soul is mere spectator. That's all. Soul is only a watchman. That's all. Watch, correct. Observer. Okay. The moment the Atman attaches itself with the body, it becomes Jivatman. Okay. Atman அப்படிங்கிறது pure awareness. Okay. அது உடம்போட ஒட்டின்றதுனால ஜீவாத்மா ஆயிடுது. Okay. So how to get over that? You have to get over your body consciousness. Okay. Be a pure witness. Yam hina vyatayati ete purusham purusha shaba sama dukkha sukham dheeram taha amrita tvaya kalpate. Yara when the pleasure and pain, they don't affect. They are alike. Sama dukkha sukham dheeram. The man for whom pleasure and pain are treated alike. Taha amritattvaya kalpate. He is fit for immortality. So, இது வந்து it is a technique that by overcoming the body consciousness, you will know தேஹி முதல்ல சொன்னாலே தேஹினஹ. இந்த மாதிரி நான் இந்த உடம்பு இல்லைங்கிற ஃபீலிங் எப்படி வரணும்னு நம்முடைய எல்லா விதமான யோக மார்க்கமும் பக்தி, ஞானம், ஹಠ யோகா, அதே பிராணாயாமா எல்லாமே this sloka is a summary of all our techniques. Asato vidyate bhavo abhavo vidyate satah ubhayorapi drishtantah tu anayor tattvadarshibhihi. Bhavam அப்படின்னாக்க something which is real. நம்ம வேதாந்த மீனிங்ல real அப்படின்னாக்க something which is eternal. So truth or reality is something which is eternal, which is beyond time. So na asato vidyate bhavo. Asatnaka satas asat. Sat asat. Satnaka something which is permanent, which is eternal. And asatnaka something which is fleeting. அதனால நான் அசத்தோ வித்தியத்தே பாவோ, பொய்யானது நிரந்தரமாக இருக்கிறதில்லை. நான் அபாவோ வித்தியத்தே சதக, உண்மையானது என்னைக்கும் மறைஞ்சதில்லை. நான் அபாவோ வித்தியத்தே சதக உபயோரப்பி திருஷ்டந்தக. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சு திருஷ்டக பார்த்து அனையோகோ தத்துவதர்சிபிகி, the seers of the truth, தத்துவத்தை தர்சனம் பண்ணின அறிஞர்கள் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், இப்போ இந்த உலகம் ரியலா அன்ரியலா? இந்த உலகம் வந்து இப்போதைக்கு பார்த்தா ரியலா தெரியுது. ஓகே, நீங்க ரியல், நான் ரியல், இந்த கம்ப்யூட்டர் ரியல், எவ்ரிதிங் இஸ் ரியல் நவ். But when I go to sleep, I don't see anything. So this world has vanished for me. I dream. I see a different world. That is real when I am dreaming. Okay. So அதனால என்னன்னாக்க, you take this world itself. இன்னைக்கு இருக்கிற உலகம் நாளைக்கு இல்லை. You find all the planets are moved, the earth has expanded, and then a time will come when things will simply vanish, pralayam. And not only that,
You take life for bacteria, it lives for a few seconds. அதுக்கு டைம் மூவ் ஸோ ஃபாஸ்ட். அது 100 வருஷம் இருந்த மாதிரி அதுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். யூ டேக் அ டாக், இட் லிவ்ஸ் ஃபார் 10 years. அதுக்கு 10 வருஷம் வாழ்ந்த மாதிரி 10 வருஷம் கழிச்சு 100 வயசான மனுஷன் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது மாதிரி அந்தந்த ஜந்துவுக்கு அதனுடைய வயசு கிட்டத்தட்ட 100 வருஷம் மனுஷனுக்கு எப்பயோ அது மாதிரி இருக்கும். ஸோ அதான் நம்மாழ்வார் சொல்வார், மின்னின் நிலையில மண்ணுயிராக்கைகள். மண்ணுயிராக்கைகள் நம்ம மனுஷ உடம்பு இருக்க மின்னின் நிலையில லைட்டிங்கை விட they are more transient. That is, you take cosmological time. மனுஷன் பிறந்து செத்து போறது டக் ஒரு ஸ்பிளிட் செகண்ட், அவ்வளவுதான். நமக்கு எட்டர்னலா தெரியுது. பட் காஸ்மலாஜிக்கல் ஸ்டேஜ் இட் இஸ் வேனிஷிங். இட் கோஸ் இன் a second, ஸ்பிளிட் செகண்ட். I am born, I have lived, I have died. So இது அசத். வாட் ஆர் வி ஆர் சீயிங், இது அசத். அசத்துங்கிறது எப்பவும் இருந்ததில்லை. சத்துங்கிறது என்னைக்கும் இல்லாமல் இருந்ததில்லை. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை தெரிஞ்சவன் he is a seer of truth. And he says, அவிநாசி து தத்வித்தி ஏன சர்வம் இதம் ததம் விநாசம் அவ்யயஸ்ய அஸ்ய ந கச்சித் கர்த்தும் அர்ஹசி. அவிநாசி து தத்வித்தி ஏன சர்வம் இதம் ததம். ஏன எதனால், சர்வம் இதம் ததம் இது எல்லாமே வியாபிச்சிருக்கிறதோ. யாரு? பரமாத்மா. பரமாத்மா occupies the whole thing, everything. It permeates everything. ஏன சர்வம் இதம் ததம். அது அவிநாசி து தத்வித்தி, அது அழிவில்லாதது என்று தெரிந்து கொள். இதுல பின்னால தெரியும் ஜீவாத்மாவுக்கும் the realized soul also is a characteristic of the Paramatma. In the term, அதை நான் எப்படி சொல்றேன்னாக்க, நான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கிற வரைக்கும், நான் இந்த உடம்பு அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கிற வரைக்கும் we are ஜீவாத்மா. நான் இந்த உடம்பு இல்லை அப்படின்னு கொஞ்சம் நான் மனோபுத்தி அகங்கார பின்னால கடைசியில பாடுவாங்க பிரேயர், நான் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஃபீலிங் வரும்பொழுது கடைசியில நான் அப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த நான் அப்படிங்கிற டிசால்வ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இட் ஹாஸ் எ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பரமாத்மா. இட் மர்ஜஸ். எப்படி நாம எல்லாம் we are all like சைக்ளோனா நடுவுல ஒரு லோ ப்ரெஷர் இருக்கு. அந்த லோ ப்ரெஷர் தான் அகங்காரம். ஐ ஆம். அந்த அகங்காரத்தை சுற்றி காத்து சுத்திட்டே இருக்கு. இந்த அகங்காரம் எவ்வளவு டீப்பா இருக்கோ அவ்வளவுக்கு அந்த காத்து வேகமா சுத்திட்டே இருக்கு. இட் கீப்ஸ் ஆன் எக்ஸ்பேண்டிங். நீங்க அதுல நடுவுல அந்த சைக்ளோன் நடுவுல போய் நல்ல ஒரு ஐஸ் ஸ்ப்ரே பண்ணி அந்த லோ ப்ரெஷரை நல்லிஃபை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க இருந்த அந்த நெகட்டிவ் சைக்ளோன் நெகட்டிவ் ப்ரெஷர் இட் மர்ஜஸ் வித் தி அட்மாஸ்பியர். அப்போ சைக்ளோன் கிடையாது, இட் பிகம்ஸ் ஒன் வித் தி அட்மாஸ்பியர். அதேதான் சர்வம் இதம் தத்தம். தி மோமெண்ட் யூ ஹவ் ஓவர்கம் யுவர் ஈகோ, நான் அப்படிங்கிற உணர்வு போயிடுச்சுனாக்க சர்வம் இதம் தத்தம், எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கக்கூடிய இது அவிநாசி. இது விநாசம் இல்லாததுங்கிறத தெரிஞ்சுக்கோ. விநாசம் அவ்யய அஸ்ய யஸ்ய ந கச்சித் கர்த்தும் அர்ஹசி. இதை எப்பொழுதும் விநாசம் செய்ய முடியாது. No one has the power to destroy this indestructible substance which permeates the whole universe. Antai Vedeha. சீனிவாசன், ஒரு செகண்ட் சொல்லுங்க.
இன்டிஸ்ட்ரக்டபிள் சப்ஸ்டன்ஸ்ன்றது அங்க பிரம்மன் குறிக்குதா சப்ஸ்டன்ஸ்? இதுல இந்த சப்ஸ்டன்ஸ்ங்கிறது வாட் யூ மீன்ஸ் ஹியர் இஸ் சப்ஸ்டன்ஸ். ஓகே, இது வந்து கீதா பிரஸோட அவங்களோட டிரான்ஸ்லேஷன். ஓகே, ஓ ஏன சர்வம் இதம் ததம், அதுதான் இல்ல imperishable which pervades the universe is Brahman. that is Brahman. Okay, அது வந்து பிரம்மன் வந்து சப்ஸ்டன்ஸ் மாதிரி கிடையாது. இட்ஸ் நாட் சப்ஸ்டன்ஸ். சப்ஸ்டன்ஸ்னாக்க it is something which is limited. Okay, என்ன சப்ஸ்டன்ஸ்னா ஏதோ ஒரு பொருள் இருக்கிற மாதிரி ஆயிடுதேன்னு பார்க்கறேன். பொருள் கிடையாது. ஓகே 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 இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தப்பு. ஓகே ஓகே சார். ஓகே, this indestructible ஒன் அப்படின்னு சொல்லலாம், அவ்வளவுதான். ஓகே 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 அந்த ஒன்று எது? அது எதுனா ஏன சர்வம் இதம் ததம், எதனால் எல்லாமே வியாபிச்சிருக்கோ அது. ரைட் ரைட். இன்டிஸ்ட்ரக்டபிள் ஒன். ஓகே ஓகே. அந்தவந்த அது நான் வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் வச்சிருக்கேன். அது ஒரு 200 பக்கம் வரும். ஓகே, ஒருத்தரோட டிரான்ஸ்லேஷனும் போட்டு. ஓகே ஓகே. ஸ்க்ரோல் பண்றதே ஒரு பேசேஜ் டு பேசேஜ் இட் டேக்ஸ் a lot of time. ஓகே ஓகே. அதனால ஒரே சிங்கிள் இதெல்லாம் இப்போதைக்கு. ஓகே, சரி. அந்தவந்தைவே தேஹா நித்யஸ்தோக்தா சரீரிணஹ. அந்தவந்த இவே தேஹா, இந்த தேகங்கள் அந்தவந்தக அழியக்கூடியவை. தேகம் யங். நித்யஸ்தோக்தா சரீரிணஹ, சரீரிணஹ இந்த தேகத்தை உடையவர்கள். நித்யஸ்த உக்தா தே ஆர் எட்டர்னல். அநாசினோ அப்ரமேயஸ்ய தஸ்மாத்யுக்யஸ்ய பாரத. அநாசி நாசமடையாதது. அப்ரமேயஸ்ய இட் இஸ் சம்திங் ஆத்மனா என்ன you cannot define. You cannot define what is Atman. Why? Because the man who tries to define the Atman is himself the Atman. அதனால ரமண மகரிஷி சொன்ன மாதிரி நான் யார் நான் யார் நான் யாருன்னு கேட்டா, கடைசியில் இந்த கேள்வி கேட்கக்கூடியது யாரு? நான். அந்த நான் யாரு? கேள்வி கேட்கறனா இல்லையான்னு பார்த்துட்டே இருக்கு இல்லையா, அது வந்து இன்டெலிஜென்ஸ். ஐயோ இந்த கேள்வி கேட்கறது நின்று போச்சே அப்படின்னு தூண்டி விடுறது இல்லையா, அதுதான் ஆத்மா. யார் வந்து அதான் காயத்ரி ஜபத்தோட மீனிங்கே அதுதான். ஓகே, ஐ ஆம் வாட் ஐ ஆம். ஓகே, அதனால யூ cannot define it. Just beingness, கைவல்யதா, that is what it is. Okay, அதான் யோகா சித்தவருத்தி நிரோதா. மனோநாசம் பண்ணின நான் நானாவே இருக்கக்கூடிய நிலை தான் யோகம். ஏனம் வேத்தி ஹந்தாரம் ஏனம் மன்யசே தே ஹதம் உபௌ தௌ ந விஜானீதோ ந அயம் ஹந்தி ந ஹன்யதே. இதை வந்து ஏனம் வேத்தி ஹந்தாரம், இதை நான் கொல்றேன் அப்படி எவன் நினைக்கிறானோ, ஏனம் மன்யத்தே ஹதம், இது வந்து கொல்லப்படுகிறது எவன் நினைக்கிறான். he who thinks that he is killing it. உபௌதவ் ந விஜானித்தோ, அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது. ந அயம் ஹந்தி ந ஹன்யத்தே, இது கொல்ல முடியாதது. it cannot be killed and nobody can kill it. அதனோட கேரக்டரிஸ்டிக் என்ன? ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித் ந அயம் பூத்வா பவிதா வா ந பூயः அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே. ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித் ந அயம் பூத்வா பவிதா வா ந பூயः. ந ஜாயத்தே, அது பிறந்ததும் கிடையாது. பிரியத்தே, அந்த ஆத்மாங்கிறது பிறந்ததும் கிடையாது, அது இறந்ததும் கிடையாது. கதாச்சித், எப்பொழுதும். ந அயம் பூத்வா, அது பூத்வா
இருந்ததும் இல்லை, இல்லாமல் இருப்பதை இப்பொழுதும் இல்லை அப்படின்னாக்க இஸ் ரெஃபரிங் டு டைம். ஓகே, ஜாயத்தை முறையத்துவா இதுக்கு அர்த்தம் என்னன்னாக்க இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு அர்த்தம் இருக்கக்கூடாது. பூதம்னாக்க பாஸ்ட் டென்ஸ், பவிதானாக்க present tense. Sorry, bhutva bhavita, future tense, bhuyaha, not present tense. Okay. What is the meaning of immortality? I வந்து அடிக்கடி சொல்லுவேன், but because for the benefit of Krishnamurti, with a very serious and sincere sadhaka, I want to share it. What is the meaning of immortality? இப்போ எல்லாரும் என்ன கேட்பாங்க, who created the universe? No, God created or Vishnu created. Who created Vishnu? Shakti created Vishnu. Who created Shakti? Adiparashakti created. Who created Adiparashakti? Mahashakti created. It's an endless question and it is an illogical question. கோழிக்கு முட்டை ஆதாரமா, முட்டைக்கு கோழி ஆதாரமா? பட் ஆக்சுவலா who created அப்படின்னு நீ கேட்கும் பொழுது you are tacitly assuming டைம் அப்படிங்கிறது ஒரு டைம் லைன் அப்படிங்கிறது மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி இது கோயிங் ஆன். அந்த டைம் லைன்ல திடீர்னு ஒன்று பிறக்கிறது, தட் இஸ் கால் கிரியேஷன். அந்த டைம் லைன்ல திடீர்னு அது கொஞ்ச நாள் இருக்கு, அந்த டைம் லைன்ல திடீர்னு ஒன்று மறைஞ்சு போகுது. ஸோ திஸ் இஸ் கிரியேஷன் அண்ட் அன்னிஹிலேஷன். But time continues before creation and after creation. That is the understanding. But actually, as per even the law of physics, as per Vedanta, what was there was only pure consciousness, Brahman. That avladha. Tat sat. Tattanaka adu. Tat adu unmai. Om tat sat. அதுதான் இருந்தது. எது அதை சொல்ல முடியாது. பியூர் கான்சியஸ்னஸ். தட் ஒன்லி கிரியேட்டட் டைம் அண்ட் ஸ்பேஸ். அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ்ல தான் தி ஹோல் யூனிவர்ஸ் இஸ் கிரியேட்டட் அண்ட் இன் டைம் அண்ட் ஸ்பேஸ் வில் கொலாப்ஸ். தென் தேர் வில் பி டைம்லெஸ்னஸ். தட் இஸ் இம்மோர்டாலிட்டி. ஸோ அதனால என்னன்னாக்கா இந்த ஆத்மங்கிறது பிறந்ததும் கிடையாது, இறந்ததும் கிடையாது. இதுக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ் கிடையாது, ஃபியூச்சர் டென்ஸ் கிடையாது, ப்ரெசன்ட் டென்ஸ் கிடையாது. பிகாஸ் இட் பியாண்ட் டைம். அஜோ நித்யா நிறைய இட் கிவ்ஸ் a lot of adjectives. அது பிறந்ததில்லை. நித்யா இட் இஸ் இட்டர்னல். சாஸ்வதா இட் இஸ் பர்மனன்ட். எம் புராணா இட் இஸ் மோர் ஏன்ஷியன்ட் அண்ட் வாட் எவர் ஏன்ஷியன்ட் யூ கேன் திங்க் ஆஃப். ந ஹன்யத்தை, அதை கொல்ல முடியாது. ந ஹன்யமானே, அதை யாரையும் வச்சு கொல்ல வைக்கவும் முடியாது. சரீரே, இந்த உடம்ப கொள்ளலாம் ஒழி அது பிறந்தது நிலை செத்தது கிடையாது. அதனால அந்த ஆத்மாங்கிறது இட் இஸ் எட்டர்னல். வேதா விநாசினம் நித்யம் நயேரம் அஜமவ்யயம் கதம் சபுருஷ பார்த்த கம் காத்தயதி ஹந்திகம். வேத அவிநாசி நம் நித்யம். இது வந்து அழிவில்லாததுன்னு தெரிஞ்சுக்கோ. ஏரம் அதம் அவ்யயம், இந்த பிறப்பில்லாதது. that which is not manifest, that is eternal, nityam, it is imperishable, and therefore who will kill it and by whom can it be killed? So இது வரைக்கும் ஆத்மா அழிவில்லாதன்னு சொல்லிட்டாங்க. Now comes the most important sloka, which is the essence of Hinduism. மரணத்துக்கு பின்னால என்ன ஆகுது? வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருஷ்ணாதி நரோபராணி ததா சரீராணி விஹாய ஜீர்ணாத் அந்யானி சம்யாதி நவானி தேஹி. வாசாம்சினாக்க துணி, clothes, attire. Jeernani, after they have the decayed, worn out garments, yatha vihaya, eppadi ada just as a discarding.
நவானி கிருஷ்ணாதி நரஹ அபராணி. நரஹ மேன், நவானி கிருஷ்ணாதி அபராணி. அதுக்கப்புறம் நவானி புது சட்டையை போட்டுக்கிறானோ, ததா சரீராணி விஹானி ஜீர்ணான், இந்த சரீரம் நஞ்சு போனதுக்கு அப்புறம் விஹாய இதை விட்டுட்டு அந்யானி சம்யாதி நவானி தேகி, he takes a new body. இதுதான் தி தியரி ஆஃப் reincarnation, which is there only in the Eastern religion, that is Hinduism. From Hinduism it came to Buddhism and Jainism. Okay, whereas in Islam and Christianity, there is no belief on reincarnation or rebirth. They feel that once you are dead, either you go to eternal heaven or eternal hell. That is all. And in eternal hell, there are two schools of thought. There is what is called purgatory, where you can be mended, you can be made a good person, and then you can go to paradise. In other school of thought in Christianity, you have to hang in hell eternally. That is all. Okay. இது வந்து இந்த சாப்டர் முடிஞ்சதும் இந்த புத்த மதத்துல there is 31 planes of existence. நம்ம இதுல வந்து ஹிந்து மதத்துல பூர் பூஸ்வ மகா தப ஜன பிரம்ம அப்படி 7 லோகம் மேல, ஆத்தல வித்தல சுத்தல தராத்தல பாத்தால அப்படி 7 பிளேன் பிலோ இருக்கு. அதுலயும் there are many subtle planes. அது 31 பிளேன் இருக்கு அப்படின்ட்டு புத்தர் சொல்றாரு. அதை படிச்சுட்டு இந்த இந்த சாப்டர் முடிஞ்சதும் I take one lecture on the 31 planes of existence. அதுல என்ன சொல்றாங்க, as soon as you are born, as soon as the body dies, it takes what you call one body. That is what we call preta sarira. Immediately after that, it goes up or down. That I will take the class separately. So this is the essence, one of the fundamental principles of Hinduism. எப்படி மக்கி போன துணியை தூக்கி போட்டு புது ட்ரெஸ் போடுறோமோ அது மாதிரி நயனம் சிந்தந்தி சஸ்திராணி நயனம் தஹதி பாவகः ந ச ஏனம் க்லேதயந்தி ஆபோ ந சோஷயதி மாருதः ந ச ஏனம் சிந்தந்தி சஸ்திராணி. வெப்பன்ஸ் அதை வந்து சிதைக்காது. சிந்தந்தி ந ஏனம் தஹதி பாவகः, பாவகன்னாக்க நெருப்பு, தஹதி அது அதை எரிக்காது. ந ஏச்சம் க்லேதயந்தி ஆபோ, ஆபனக வாட்டர், வாட்டர் டஸ் நாட் வெட் இட். ந சோஷயதி மாருதः, ஏர் டஸ் நாட் ட்ரை இட் அப். இதுல ஒரு கிளாஸ்ல சொல்ற மாதிரி இந்த பஞ்சபூதங்கள்ல ஆகாசம், வாயு, அக்னி, ஆபக, பிருத்திவி 5. இதுல ஆகாசத்தை தவிர நீ 4 பூதங்களாலையும் இதை ஒன்றும் செய்ய முடியாது. அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? இட் ஹாஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஸ்பேஸ். ஒரு கத்தியால யூ cannot கட் ஸ்பேஸ். நெருப்புனால யூ cannot burn ஸ்பேஸ். ஏன்னா நெருப்பே ஸ்பேஸ்ல இருக்கு. நெருப்புனால, தண்ணினால யூ cannot build ஸ்பேஸ். ஸ்பேஸ்ல இருக்கிற கேஸ் வேண்டாக்க வெட்டாகும், ஸ்பேஸ் இட்செல்ஃப் இஸ் நாட் வெட்டட். அதே மாதிரி காத்துனால ஸ்பேஸ் டஸ் நாட் கெட் ட்ரைட் அப். ஸோ இட் ஹாஸ் எ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஸ்பேஸ், ஆகாசம். அண்ட் ஆகாசம் இஸ் இட்டர்னல். அண்ட் ஏன சர்வம் இதம் ததம் அப்படி முன்னால சொன்னாருக்கு இல்லையா, இது எல்லாம் எதால வியாபிச்சிருக்கோ அது வந்து ஆகாசத்தினுடைய கேரக்டரிஸ்டிக் இஸ் ஆத்மன். ஆத்மன் பர்மேட்ஸ் எவ்ரிதிங். நான் அப்படிங்கிறது போனவனுக்கு இது அது, அதாவது பார்க்கக்கூடியவன் போயிட்டாக்க பார்க்கக்கூடிய பொருளும் இல்லை, பார்ப்பவனும் இல்லை.
because he is not there. அவன் பார்க்கறதெல்லாம் அவனே ஆயிடும். அதாவது ஞானியினுடைய தன்மை எப்படின்னாக்க நான் அப்படிங்கிற சுத்தமா அழிஞ்சு போன ஞானி ஒரு மாட்டை பார்த்தா நான் மாட்டை பார்க்கறேன்னு ஃபீல் இருக்காது. ஹீ பிகம்ஸ் எ மாடு. ஒரு மரத்தை பார்த்தா ஹீ பிகம்ஸ் எ ட்ரீ. இப்போ ரமண மகர்ஷியர் அந்த செட்டில் தான் இருந்தார். அதனால்தான் அவர் யாரை பார்த்தாலும் எந்த அனிமலை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அதனோட பாஷையெல்லாம் அவருக்கு தெரியும், அதனோட ஃபீலிங்ஸ் அவருக்கு தெரியும். பிகாஸ் ஞானி பிகம் தட். ஏன்னாக்க இங்க பார்க்கக்கூடியவன போயிட்டாக்க ரியலைசேஷன் கம்ஸ். ஓகே, இட் ஹஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஸ்பேஸ். எதையுமே பார்க்கறானாக்கா அப்படி கண்ணு ரெண்டும் ஒய்டா வச்சுட்டு கண்ணை விங்க் பண்ணாம ஹி ஜஸ்ட் லுக்கிங் அட் ஸ்பேஸ். தட்ஸ் ஆல். ஸோ இட் ஹஸ் எ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஸ்பேஸ். அதே தான் இங்க பேசிவ் வாய்ஸ் ஆக்டிவ். இப்போ இங்க பேசிவ் வாய்ஸை சொல்றாரு. அச்சேத்யோயம் அதோஹ்யோயம் அக்ஷத்யோயம் அசோஷியே வச்ச. அது அதை சிதைக்க முடியாது. இது நான் பிரேக்கபிள். இட் இஸ் நான் இன்ஃப்ளேமபிள். இட் இஸ் நான் வெட்டபிள். இட் இஸ் நான் ட்ரையபிள். நித்யஹ, இட் இஸ் எட்டர்னல். சீனிவாசன், சொல்லுங்க. இந்த ரெண்டு ஸ்லோகால கிருஷ்ணரை ஏன் திருப்பி திருப்பி இதே ரெண்டு ஸ்லோல சேம் பாயிண்ட் தான் சொல்றாரு? இதனுடைய தாத்துரை ஏதோ ஒரு மீனிங் இருக்குன்னு இல்லையா? இது ரிப்பீட்டட்லி டெல்லிங் சேம் திங் இன் 2 ஸ்லோகாஸ். ஆமா, இது ஒரு ரெப்படேஷன். ஒன்று there is a slight difference. Okay, இந்த மேல இருக்குல்ல, அது it has a characteristic of space அப்படி எக்ஸ்பிளிசிட்டா சொல்லல. ஓகே, இதுல அதையே திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டாரு ஒரே லைன்ல. ஓகே, அது மேல விட்டது it has the characteristic of space அப்படிங்கறத சர்வகதஹ அப்படி ஒரு சொல்றாரு இல்லையா? It permeates everything. It has a characteristic of space அப்படின்னு போன ஸ்லோகத்துல சொல்லல. ஓகே, சொல்றாரு. ஏன்னா முன்னால சொல்றத ஏன சர்வம் இதம் ததம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அங்க is indirectly hinted that the Atman has a characteristics of ubiquity, all permeability, all permeability. அதை இங்க சொல்றாரு. ஓகே, and he says nityaha, it is eternal. Sthanuhu, it is stable. Achaloyam, it does not move. Sanatanaha. Okay, and not only that, avyaktoyam, achintyoyam, avikaryoyam uchyate. The soul is unmanifest, and you cannot think of the soul. That thinker itself has the power only from the soul. So, as immutable, as for knowing, as such, you should not grieve about it. He has given what is called Atma Vidya. Okay. Now, ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி வர்றாரு. He is talking like a modern scientist or modern biologist. இந்த உடம்பு தான் நான், இந்த பிரெயின் தான் கான்சியஸ்னஸ், இது செத்ததுக்கு அப்புறம் எல்லாமே போச்சு. அதனால எபிக்யூரியன் பிலாசபி அப்படின்னு அந்த பிலாசபி படி ரிணம் கிருத்வா கிருத்தம் பிபேத், மறுபிறவையெல்லாம் ஒன்றும் கிடையாது, பாவம் புண்ணியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லா கடன் வாங்கியாவது சாப்பிடு. ஓகே, அது இந்தியாவில் அது இருந்தது, அந்த பிலாசபி நாசிவாதம் இருந்தது. டக்குன்னு அது பேர் வரல எனக்கு, அது இங்கிலீஷ்ல எபிக்யூரியன். நீ அந்த எபிக்யூரியன் பிலாசபி மாதிரி மாடர்ன் பிலாசபி சயின்டிஸ்ட் மாதிரி நினைச்சிருந்தேன்னு வச்சுக்கோ. அத்தச்ச ஏனம் நித்திய ஜாத்தம் நித்தியம் வா மன்யசே மிருதம் ததாபி த்வம் மகாபாஹோ ந ஏவம் சோசித்தும் அர்ஹசி.
அதை விட்டுட்டு நித்திய ஜாத்தம் புதுசு புதுசா இங்க நித்தியம் அப்படின்னாக்க எட்டர்னலி நியூ, புதுசு புதுசா பிறந்துட்டே இருக்கு கண்டினியூஸா. நித்தியமா மன்யசே மிருதம், புதுசு புதுசா இங்க நித்தியம். இன்னைக்கு பிறக்கிறது நாளைக்கு சாகுது, இன்னைக்கு புதுசா பிறக்கிறது நாளைக்கு சாகுறது. இது இந்த உடம்புகள், அதுதான் நீ அப்படின்னு நினைச்சேன்னாக்க, அதாவது ஐ எம் தி பாடி ததாபித்வம் மகாபாகோ ந ஏவம் சோச்சித்து மர்ஹசி அப்படின்னு நினைச்சா கூட நீ அந்த மகாபாகோ நீண்ட கைகளை உடையவனே ந ஏவம் சோச்சித்து மர்ஹசி, இதை பத்தி நீ கவலைப்படக்கூடாது. அதாவது மழை பெஞ்சாக்கா காடா கப 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 கபான்னு வருது. இன்னைக்கு 2 இருக்கும், நாளைக்கு 50 இருக்கும், நாளைக்கு காடா இருக்கும். ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் செத்து போயிடும். அந்த இடத்துல புல் முளைச்சிடும். ஸோ நித்தியம்னாக்க இங்க கண்டினியூஸ்லி, ஓகே, கண்டினியூஸா பிறந்துட்டே இருக்கு, அழிஞ்சுட்டே இருக்கு. அப்படின்னு இந்த பிரகிருதியா நீ, இந்த பஞ்சபூதங்கள்லாம் நீ எப்படி நினைச்சா அப்பவும் அதை பத்தி கவலைப்படக்கூடாது. ஏன்னாக்க ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹோ த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் அபரிஹாரியேத்தே நத்வம் சோசித்துமர்ஹசி. ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹோ, பிறந்தவைகள் எல்லாவற்றுக்கும் மிருத்யு மரணம் அப்படிங்கிறது நிச்சயம். துருவம் ஜன்ம மிருத்தஸ்ய ச, செத்தது எல்லாத்துக்கும் திருப்பி பிறப்பு இருக்கு. இங்க செத்ததுனாக்க அந்த ஆத்மா இல்லை, மண்ணிலிருந்து காளான் முளைச்சது, அது மண்ணில் மக்கி போய் அதே புல்லா முளைக்குது, அது மக்கி போய் மண் புழுவா முளைக்குது பிறக்குது. ஓகே, அதனால அதே, that is jantus are created, they die, and they are created from the panchabhutas, and they are not eternal. They keep on getting born and they keep on dying. Even if you assume that they are bodies, why do you worry? So even if they are bodies, in fact the entire warfare is ஒரு பாம் போட்டு 1,00,000 பேரை சாகடிச்சாங்க, nobody cares. ஓகே, ஸோ தட் இஸ் சி. அது மாதிரி நீ இந்த உடம்பு தான் எல்லாரும் நினைச்சாலும் இன்னைக்கு இல்லைன்னா they are going to die some other day. Why do you worry? And not only that, he says avyakta vini bhutani vyakta madhyani bharata avyakta nidharani eva tatraka paridevana. பூட்டானினாக்க இந்த உடம்புகள் அவ்யக்தா தீனி, இதுக்கு முன்னால இருந்ததுல வியக்த மத்தியானி பாரத, வியக்தம் நடுவுல they manifest themselves, அவ்யக்த நிதரானி ஏவ, and then they go back, they vanish after some time. That is, beings were not there, they come in between and then they vanish. So why do you worry about it? He says, Idvarke he has taught what is called Atma Vidya, first the highest Atma Vidya, then he talks like a scientist. He says, in both respects, you don't have to worry about what it is. Now, Acharyavat pasyati kachidyenam आचार्यवत् वदति तथैव चान्यः आचार्यवच्चैनम् अन्यः शृणोति चित्वाप्येनं वेद न चैव कच्चित्. முதல்ல சொன்னார் இல்லையா, அதை பத்தி சொல்ல முடியாது, அபர்யாப்தம் அப்படின்னு சொல்ல மேல, I forget the term. அத இதை ஆச்சரியத்தோட இந்த ஆத்மான்னு சொல்றாங்க. அது என்னன்னு எல்லாம் கண்ணை முடிச்சு பாக்குறாங்க, ஆச்சரியத்தோட அதை பத்தி பேசுறாங்க, ஆச்சரியத்தோட அதை பத்தி கேட்கறாங்க. அப்படி அதை கேட்டாக்க கூட வேத ஒருத்தர் கூட ஆத்மானா என்னன்னு தெரிஞ்சுங்க.
ஏன்னாக்க தி ஆத்மன் இஸ் இன்டிஃபைனபிள். அதை படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது, அதை கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது, அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னாக்க அதை படிக்கிறது, கேட்கறது, பார்க்கறது எல்லாத்துக்கும் மூலமா இருக்கக்கூடிய அந்த ஆத்மா. எல்லாம் எதுல போய் ஒடுங்கி இருக்கோ அதுதான் ஆத்மா. அதனால யாரும் அதை உணர்ந்ததில்லை. அப்போ யாருனாக்கா he talks of general public. தேஹி நித்யம் அவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோசித்தும் அர்ஹசி. அதே தான் ரிப்பீட் பண்றார், தேஹி நித்யம். அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாத. ஓகே, இது ரெப்படிஷன். ஓகே, இப்போ he goes one step below. Okay, so I will stop here. So இது வரைக்கும் ஒரு பிரீஃப் சம்மரி. அர்ஜுனன் சண்டை போட மாட்டேன், ஏன்னாக்க பீஷ்ம துரோணர்லாம் எப்படி நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சைலண்டா இருக்கான். he surrenders to Krishna. Then Krishna says, படிச்சவன் மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு he gives ஆத்ம வித்யா. இந்த உடம்பு நீ இல்லை. ஏன் அப்படின்னாக்க இந்த உடம்பு கௌமாரம், யவனம், ஜராததா, it goes through all the phases of aging. பட் நீயே தான் இருக்க. அப்ப இந்த உடம்பு போனதுக்கு அப்புறம் will continue to live. So that is the biggest argument he gives. And அதே மாதிரி he gives a further argument. And he says இந்த ஆத்மா நித்தியமானது. It has the characteristic of space. இது எல்லாம் நீ ஒத்துக்கல, நான் உடம்பு தான் நினைச்சாலும் நீ துக்கப்படக்கூடாது. ஏன்னா அது பிறக்குது, அது பாட்ட சாகுது. நீ ஏன் அதை பத்தி கவலைப்படாத. நீ கொல்லலைனாக்க இந்த உடம்ப 200 நாள் தன்னால போகப்படுது. ஸோ இது வரைக்கும் ஆத்ம வித்யாவை சொல்லிட்டார். ஓகே, he has talked like a Vedantic and he has also talked like a modern scientist. Okay, now he goes one step down. Okay, நீ இந்த சண்டை போடலைனாக்க, சண்டை போட்டா பாவம்னு சொல்ல, இந்த சண்டை போடலைன்னா தான் உனக்கு பாவம் அப்படின்னு அடுத்த ஸ்டெப் begins. Okay, he starts the next step of argument. We'll see in the next class. Okay, before closing, any questions, any doubts? கிருஷ்ணமூர்த்தி நடுவிலே கேட்டார் எல்லாத்தையும். ஓகே, கிருஷ்ணமூர்த்தி சொல்லுங்க, கேக்குது. இல்ல ஒன்னு நோ கொஸ்டின்ஸ் தான். ஓகே, புரியல. இல்ல வேற ஒன்னு கொஸ்டின் இல்லையான்னு கேட்டேன். காமெண்ட் கொஸ்டின்ஸ் இல்ல வேற எதுவும் இல்லை. அப்படியே போகும்போது அப்படியே பார்த்துட்டு வரேன். சரி, ஓகே. ஓம் நமோ நாராயணாய, 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 ஓம் நமோ நாராயணாய. ஹரி ஓம். மனோபூதி அஹங்கார சித்தானி நாஹம் நச ஸ்ரோத்ர ஜிஹ்வே நச கிராண நேத்ரே
न च व्योम भूमिः न तेजो न वायुः चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहम् चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहम् आनन्दरूपः शिवोऽहम् Just to remain as a pure witness of the silence. Raise your hands in a blessing pose. Let us bless Mother Earth. Sarve bhavantu sukhinah. Sarve santu niramayaha. Sarve bhadrani pashyanto. Ma kaschit दुःख भाग भवेत् ओम शांति 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 हरि ओम थैंक यू Saturday we'll have Vishnu Sahasranama 7 o'clock. Thank you, yeah. Okay. Thank you, Srinivasan. Okay.